நிதியமைச்சராக வச்சுருக்கீங்களே, கொஞ்சம் அந்த நிதியமைச்சர்னா கொஞ்சம் கல்வி தகுதி இருக்கா மாதிரி பார்த்துக்கூடாதான்? நான் வந்து ஜோதிடம் மூலமாகவே புற்றுநோயெல்லாம் வந்து நான் தீர்த்து வச்சுருக்கேன். அது கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க. கூப்பிட்டு இந்த மணல் கான்ட்ராக்டர்லாம் கூப்பிட்டு நீங்கள் மணல்லாம் அள்ளலாம், ஆனால் டோக்கன் கொடுத்துருவோம். 717 மூட போகிறோன்னு சொன்னதில்ல, 513 மூடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ₹3.80 ஏறி இருக்குது 100 ரூபாய்க்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 4% ஏறி இருக்குது. மற்ற நாடுகளில் 100%, 90%, 50%லாம் ஏறும்பொழுது தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி 6 சிலிண்டர் கொடுக்கணும்னா இவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தி மட்டும் இல்லை, ஈரானையே கைப்பற்றினா தான் நடக்கும். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது திருசக்தி சுந்தரம் அவர்களுடைய பேட்டின் 2வது பாகத்திற்கு வர இருக்கின்றோம். சார், இப்போது இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஏஐயில் வந்து பல படக்காட்சிகள் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் வந்து இவங்க வந்து இன்ஸ்டாவை வைத்து தான் இந்த அரசாங்கமே வெற்றி பெற்றது, அதை வைத்து அரசாங்கமே நடத்துகிறாங்கன்னு வேறு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகளை? அல்ல, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, அது தான். ஆனால் பல விஷயங்களை நாம் கூர்ந்து நோக்கும் பொழுது இது வெறும் அந்த ரீல்ஸ் அரசாங்கம் இல்லை ரீல்ஸ் ஆட்சி என்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தெரிகின்றன. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவரே டிஃபன் பாக்ஸை கொண்டு வராரு, அவரே டிஃபன் பாக்ஸை திறக்கிறாரு, அவரே சாப்பிட்றாரு, அவரே திருப்பி மூடி வைக்கிறார். ஏதோ பெரிய இந்தியா சுதந்திர அடையறதுக்கு எவ்வளோ காலை 10 மணிலேருந்து 4 மணி வரை பணிபுரிகிறாரு. கடினமான உழைப்பு. 10 மணிக்கு வந்து எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்துடணும்னு சொல்கிறார். இதெல்லாம் வழக்கமாக எந்த முதல்வரும் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் வராங்களா இல்லையா, நடைமுறையில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் வேறு. இப்போ டாஸ்மாகை மூடினாருன்னு நம்ம வந்து அதையே நம்ம பொதுவாக தொடர்ந்து தான் சார் இருக்கு எல்லாம். இல்லை 717 மூடிதான் சொன்னாங்க இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூடினது 513 மூடினதாக அதிகாரபூர்வமாக சொல்கிறார்கள். 717 மூட போகிறோன்னு சொன்னதில் 513 மூடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் இப்போ ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகை மூடிட்டு அந்த இடத்துல தனியார் எலைட் பார் ஏசி போட்டு ஜம்முன்னு. அதே மாதிரி இந்த மணமகள் மன்றம்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிச்சுலாம் சொல்கிறாங்க சார். அது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதாவது கள்ளத்தனமாக சட்டவிரோதமாக ஓடிக்கொண்டிருந்த இந்த 1 நம்பர் லாட்ரி அது வந்து தடை செய்யப்பட்டது. ஆனால் தடை செய்யப்பட்டது தானே நல்லா பிரமாதமாக ஓடும். நம்ம ஒரு விஷயத்தை தடை பண்ணும்போது தானே அது வந்து இன்னும் கொஞ்சம் கும்முன்னு ஓடும். அது முன்னால் ஓடி இருந்துச்சு. இப்போ இந்த கடந்த 10 நாட்களில் அது தடை செய்யப்படுமா? இன்னும் அது ஒன்றும் அந்த 1 நம்பர் லாட்ரி சட்டவிரோதம் தான். புதுசாக வந்து மற்ற கேரளா, வெஸ்ட் பெங்காலில் இருக்க மாதிரி லாட்ரி வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு அடிபடுது. ஆனால் இதுவரை அதிகாரபூர்வமாக எதுவும் இல்லை. ஆனால் இந்த 1 நம்பர் லாட்ரி இன்னும் விற்பனை அதிகமாகி இருக்கிறது. இந்த விற்பனை அதிகமாக இருப்பதற்கு பின்னால் வந்து அதை நடத்துவது ஒரு சிண்டிகேட். அந்த சிண்டிகேட்டுக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறது ஒரு குறிப்பிட்ட குடும்பம்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பம் இங்கே இருக்குது, தாவேகாக்குள்ளேயே இருக்குது, ஆட்சியிலையும். அதிமுக 2வது பிரிவுலேயும் இருக்குது. அதிமுக ரெண்டும் ஒன்று தானே. இப்போது ரெண்டுத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இப்போ கூட நேற்று வந்த செய்தி ஒரு முக்கியமான தரப்புலேருந்து கூப்பிட்டு இந்த மணல் கான்ட்ராக்டர்லாம் கூப்பிட்டு நீங்கள் மணல்லாம் அள்ளலாம், ஆனால் டோக்கன் கொடுத்துருவோம். அந்த டோக்கனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அள்ளணும். திமுக ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப அளவுக்கு அதிகமாக அள்ளினதெல்லாம் வந்து மேலேருந்து ட்ரோன்லேருந்து எடுத்து புதுக்கோட்டையில் ஜெகவரலின்னு ஒருத்தர் வந்து ஒரு முன்னாள் எஸ்ஐ வந்து அவர் கொல்லப்பட்டார். இன்னும் பல இடங்களில் வந்து அந்த மாதிரி காட்டி கொடுத்தவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள். விஏஓ ஒருத்தர், அப்புறம் பல பொதுமக்கள். அந்த மாதிரிலாம் அந்த ட்ரோனில் வந்து எடுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லாமல், அதாவது சட்டவிரோதம் தான், ஆனால் சட்டப்படி செய்யுங்க. ஆனால் அதுக்கு ஒரு ரேஷன் வச்சு 20% கமிஷன் யாருக்கு? பொதுவாக யார் பணி புரிகிறாங்களோ அவங்களுக்கு. பொதுப்பணி
சரியா? இந்த பொதுப்பணி பொதுப்பணியில் தானே வருது, அது பொதுப்பணியில் தான் வரும். அந்த பொதுப்பணி நெடுஞ்சாலை வரும், இந்த மாதிரி விஷயங்கள் வரும், இல்லைன்னா நீர்நிலையில் வரும். யாருக்கு கொடுக்கணுமோ எங்கேயோ ஆக மொத்தம். இதில் பெரிய தமாஷு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் என்ன இருந்தாலும் எப்படி விஜய் வந்து நடிகராக இருக்கும்பொழுது சீரியஸாகவும் நடிப்பார், ஆக்ஷன் ஹீரோவும் நடிப்பார், திடீர்னு நிறைய காமெடியும் பண்ணுவார் இல்லையா? நீங்கள் அவர் காமெடியை ரசிச்சிருப்போம் நம்ம. அந்த மாதிரி இதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 ரூபா புகார்னு வந்து வந்தால் கூட உடனடியாக நீங்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டால், அந்த ஆதாரங்களுடன் தொடர்பு கொண்டால் 1,00,000 ரூபாய் பரிசு, லஞ்சம் 1000 ரூபா லஞ்சம் கேட்டோம். இந்த செய்தி அதிகாரபூர்வமானதா இல்லையான்னு நம்ம பல விஷயங்கள் தெரியல சார், தெரியாது. இப்போ கூட காலைல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்லாம் ஒரு செய்தி போகுது, உங்களுக்கு 2,500 ரூபா அவங்க பெற வேண்டுமா, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள், 6 சிலிண்டர் வாங்கணுமா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் அறிவிப்பே வரல. ஆனால் அறிவிப்பே வராமல் இது போல் அறிவிப்புகள், இது போன்ற ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயம்லாம் ஒரு இன்ஸ்டாலுக்குலாம் ஓடிக்கிட்டே இருக்குது. யாருன்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட செயல்பாடு தான் இருக்குன்னு பார்க்குறாங்க. இதில் கூட அவர் நாம் தமிழர் கட்சி சீமான் கூட சொல்லியிருக்காரு, இவங்க உண்மையிலேயே அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி 6 சிலிண்டர் கொடுக்கணுன்னா இவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தி மட்டும் இல்லை, ஈரானையே கைப்பற்றினா தான் நடக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். ஏன்னா இப்போ வந்து அங்கே வந்து ஹார்முஸ் மூடப்பட்டால் என்ன செய்வது என்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்து யுஏஇ போய் அபுதாபியில் போய் உட்காந்து, அபுதாபி இன்னும் பல நாடுகளுக்கு போனார், அதில் அபுதாபிக்கு போய் அப்புறம் அங்கே உள்ள பக்கத்து நாடெல்லாம் ஃபியூஜிரான்னு ஒரு இருக்குது, அது தனி. இந்த 7 அமீரகங்கள் அது ஒன்று ஃபியூஜிரா. இந்த ஃபியூஜிரா வரைக்கும் அங்கேருந்தே பைப்பில் வருது கேஸு. அந்த கேஸை அங்கேருந்து இங்கே வந்து கப்பலில் எப்படி எடுத்துகிட்டு வருது இந்தியாவுக்கு ஃபியூஜிராலேருந்து. அப்போ நம்ம வந்து இந்த ஹார்முஸ் மூலமாக வரக்கூடிய அந்த எல்என்ஜி சிஎன்ஜி அதெல்லாம் வந்து குறையும். ஹார்முஸ் மீது நம்ம வந்து முழுமையாக நம்பி இருக்க வேணாம், ஹார்முஸ் பாதிக்கப்பட்ட. ஆனாலும் இப்போது போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஹார்முஸில் வந்து அமெரிக்க கப்பல் வரக்கூடாது, இஸ்ரேலி கப்பல் வரக்கூடாது, ஐரோப்பிய கப்பல் வரக்கூடாதுலாம் போட்டிருக்காங்க சட்டம். சுமார் 20 கப்பல்கள் இந்தியாவை நோக்கி, இந்தியாவிற்கு எண்ணெய் மற்றும் இந்த எல்என்ஜிலாம் எடுத்துக்கிட்டு, இதுக்கு வந்து இந்திய போர்க்கப்பல்களை முன்னும் பின்னுமாக அணிவகுத்து எந்தவித டோல் ஃபீ சுங்க வரியும் கிடையாது ஈரானுக்கு, தாக்குதல்கள் எதுவும் இல்லை, சத்தம் போடாமல் வச்சு 15 கப்பல் வந்து 15 20 கப்பலோ வந்து தாண்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் அது இந்தியாவை நோக்கி 3 நாள் 4 நாள் எங்கே வரணுமோ, குஜராத்தில் வரணுமா, ஆல்டியா பக்கம் வரணுமா, எங்கே வரணுமா, மும்பை வரணுமா, எங்கே வந்துடும், மொத்தம் இந்தியாவுக்கு வந்துடும். 15 20 கப்பல் வந்துடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம், அதாவது 60 நாள் ஷாக் இருக்குதுன்னு இப்போ சொல்கிறது வந்து ஒரு 90 நாளைக்கோ 120 நாளைக்கோ வந்து நமக்கு வந்து 120 நாளைக்குன்னா ஒரு நாடு வந்து 5 நாள் 4 நாள் ஷாக் இல்லை. பாகிஸ்தானில் 18 மணி நேரம் மின்வெட்டு, 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் மின்வெட்டு. பெட்ரோல் விலை வந்து ஏறக்குறைய டபுள் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம 3 ரூபா தான் ஏறி இருக்குது, மறுபடியும் போகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு 80 காசு ஏறி இருக்குது, 3 ரூபா 80 காசு ஏறி இருக்குது 100 ரூபாய்க்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 4% ஏறி இருக்குது. மற்ற நாடுகளில் 100%, 90%, 50%லாம் ஏறும்பொழுது, மின்வெட்டு வந்து 18 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் இருக்கும் பொழுது, இந்தியாவில் இந்த அளவுக்கு இருந்தது வந்து ஒரு நல்ல நிலைமை, திருப்திகரமான நிலைமை. இப்போ இருக்கிற போர் சூழல் இன்னும் வந்து மோசமாக போகக்கூடிய போர் சூழல். இன்னும் நீங்கள் சேமிப்பாக இருக்கணும், தங்கம் வாங்காதீங்க. நீ கூட அரசு ஊழியர்கள் நேற்று அறிவிக்க விட்டுருக்காங்க, மத்திய அரசு ஊழியர்கள்லாம், ஒரு வருடத்துக்கு நாங்கள் வந்து தங்கம் வாங்க மாட்டோம். அரசு ஊழியர்கள் சங்கத்தில் இருந்து ஒரு, ஏன்னா தங்கம் வந்து நீங்கள் 85% தங்கம் நம்ம பயன்படுத்துகிற தங்கம் வந்து இறக்குமதி பண்ணுறோம், வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரோம். ஆமாம். அப்போ அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டாலருடைய மதிப்பு நமக்கு நம்ம வீக்கன் ஆகிறோம். டாலர் ஸ்ட்ரென்த் இப்போ 96க்கு வந்துடுச்சு, 100 ரூபாய்க்கு போயிடும். 1 ரூபா ஒரே டாலர் தான், 90 கொடுக்குறீங்களா 100 கொடுக்குறீங்களான்னு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரே பொருளுக்கு 90 ரூபா கொடுக்குறதா இல்லை 100 ரூபா கொடுக்குறதா. நீங்கள் அகில உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் $70 இருந்தது ஒரு பேரல். நீங்கள் 126, எங்கே கிட்டத்தட்ட 70-80% அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியதில் இப்போ நம்ம இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு வருவோம். ஸோ இது இப்போ எது உண்மை எது இல்லைன்னு இப்போ சொல்ல முடியல.
இந்த நம்ம வந்து இந்த 1000 ரூபா லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரங்களுடன்னா ஏங்க சார் நேற்று கூட ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது அமைச்சர் வந்து கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு பெற்றோர் வந்து சொல்கிறார், ஒரு அப்பா வந்து சொல்கிறார், இது மாதிரி என் குழந்தை காலையிலேருந்து காணோம் அப்படின்னா அவர் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு அப்படி பரபரப்பாக காட்டுறார். ஒருத்தர் சொல்கிறான், இன்னும் ஸ்கூலே ஆரம்பிக்கல, எப்படிப்பா குழந்தை காணாமல் போகும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்ல வராங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நேற்று வந்து கனிமொழின்ற ஒரு எம்எல்ஏ, ஆமாம், கனிமொழி சந்தோஷ், அவங்க வந்து அவங்க அலுவலகத்தில் வச்சுக்கிட்டு இது மாதிரி அதிகாரிலாம் கூப்பிட்டு ஆலோசனை வீட்டில் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அலுவலகம்னு சொல்லிட்டாங்க. திருப்பி ஒரு ரீல்ஸ் போட்டு என்னை வந்து சமூக வலைதளம் திட்டுறாங்க, இதுதான் என் அலுவலகம், வீடு கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது என்னென்னா, நான் வந்து ஜோதிடம் மூலமாகவே புற்றுநோயெல்லாம் வந்து நான் தீர்த்து வச்சுருக்கேன். அது கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பலரும் வந்து நீ எப்படி டாக்டர்னு சொல்கிறீங்க, டாக்டர் கனிமொழினா நான் வந்து பிஎஸ்சிலாம் கிடையாது, நான் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி கொடுத்தாங்கல்ல ஒரு போலி டாக்டரேட்டு, அது மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் வந்து ஒரு செய்தி வந்துச்சு. என்னிடம் வந்து ஒரு பட்டியல் வாட்ஸ்அப்பில் வந்தது தான், எந்தெந்த அமைச்சர்கள்லாம் வந்து போலியாக வந்து பட்டம் பெற்றார்கள்னு போட்டு இவர்களுடைய உண்மையான தகுதி, இவர்கள் வேட்புமனுவில் எழுதின தொகுதி, அந்த மாதிரி வந்து நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 அமைச்சர்கள் இல்லை, குறிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து அவர் பிடெக் ஐடி அப்படின்னு வேட்புமனுவில் போட்டார், அதில் சொல்லிக்கிட்டார். உண்மையில் அவர் வந்து +2 தான் பாஸ் பண்ணியிருக்காரா. அதுக்கப்புறம் பிடெக் வந்து படித்தது உண்மை, ஆனால் அரியர்ஸ் இருக்குது, ஃபெயில் ஆகிட்டார், இன்னும் முடிக்கலை. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு 7 வருஷமாக முடிக்க முடியல. சில பேர் அது கிளிக் ஆகாது, சரியாக செட் ஆகாது, ரைட்டு, அது பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, டிப்ளமா இன் இன்ஜினியரிங்னு போட்டு, ஐடியோ இன்ஜினியரிங்கோ போட்டு, ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ட்டு அந்த நிறுவனத்தை வலைதளத்தில் போய் பார்த்தா அது ஒரு டுபாகூர் லெட்டர் பேடு. நீங்கள் 2000 ரூபா எடுத்துகிட்டு போய் 3000, அந்த காலத்தில் 2000 ரூபா, இப்போ ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கையோட சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 2 வருஷ கோர்ஸ் படித்ததாக அதில் இருக்கும். அந்த டுபாகூர் நிறுவனம் என்பதை வலைதளத்தில் கண்டுபிடித்து விட்டார். இப்போ தான் எல்லாமே அப்படிங்கிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுறாங்க, தெரிஞ்சு போகுது. அப்போது நம்ம என்ன சொல்லணும்னா, +2 இருந்தால் +2 அதை சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. நீங்கள் பிடெக் தான் படிச்சிருக்கணும்னு சொல்ல, அப்படி பார்க்க போனால் நிதி அமைச்சர் நம்ம யாரை வச்சுருக்கோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இப்போது யார்? செங்கோட்டையன் அவர்கள். ஆமாம், அவர் என்ன படிச்சிருக்காரு? 8ஆம் வகுப்பு. இதை நான் சொல்லலை, ஒரு அதிமுக, நம்ம அதிமுகலேருந்து விலகி பிஜேபியில் இருக்கிற KS ராதாகிருஷ்ணன், முன்னால் எம்பியா எம்எல்ஏ எல்லாம் நண்பர், அவர் வந்து அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, 8ஆம் வகுப்பு படித்த அவரை வந்து நிதியமைச்சராக வச்சுருக்கீங்களே, கொஞ்சம் அந்த நிதியமைச்சர்னால் கொஞ்சம் கல்வி தகுதி இருக்கா மாதிரி பார்த்துக்கூடாதான் அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டிருக்கார். சரி, ஆகிட்டார். நம்ம உடனே என்ன சொல்லுவாங்க, 5ஆம் கிளாஸ் என்னமோ படித்த காமராஜர் வந்து ஆட்சி பண்ணலையான்னு கேட்பாங்க. அது 5ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படித்து நிறுத்திட்டதுனால எல்லோரும் காமராஜர் ஆகிட முடியாது. படிப்பு கம்மியாக படித்ததுனால காமராஜரோட ஈக்குவல் ஆகிட முடியாது. இப்போ இன்னொரு ஜோக் ஒன்று, ஆதவர்ஜன் அவர்கள் வந்து மாணவர்கள் அவர் தான் விளையாட்டுத்துறை மாணவராச்சே, அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராச்சே. ஆனால் அந்த விளையாட்டுத்துறையில் உள்ள நேரு ஸ்டேடியம் போய் மாணவர்களோட உணவு, அவங்கெல்லாம் வந்து ஏதோ சாப்பிட்றாங்க, ஏதோ இட்லிலாம் சாப்பிட்றாங்க. இவர் மட்டும் தனியாக பிரெட் ஜாம் வந்து வர வச்சு சாப்பிட்றாரு. இதில் என்ன, மாணவர்களுடன் அவர் அமர்ந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அங்கேருந்து அந்த உணவை நீ அருந்தி பார்த்தா தான் அது தரமான உணவாக இல்லையா தெரியும். அந்த விடுதியில் உணவு தரமாக இருக்கான்னா நீங்கள் அந்த உணவு தான் சாப்பிட்ணும். இது எப்படி இருக்குன்னா, இதை வந்து இன்ஸ்டாகிராம்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதே சமயத்தில் அவர் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்குது. விஜய் பண்ணதுனால திமுக பண்ணது மறைஞ்சிடும்னு நம்ம சொல்லலை. அந்த நரிக்குறவர் அவர்கள் ஒரு வாரம் முன்னால் அவர் சேகர்பாபு அவர் அறநிலையத்துறை இந்த அன்னதானம் பண்ணும்போது, பொதுமக்களுக்கு அன்னதானம் பண்ணும்போது சேகர்பாபு பக்கத்தில் ஒரு நரிக்குறவ பெண், ஒரு மாணவி உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. நரிக்குறவ பெண்ணுடன் அமர்ந்து சாப்பிட்டாருனாங்க. ஒரு 10 நாள், சில நாட்கள். அதுக்கப்புறம் நரிக்குறவர் பெண் வீட்டிற்கு வந்து நரிக்குறவ குடும்பம் அந்த வீட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சர்ப்ரைஸாக விசிட் பண்ணார் கேமராவோட. ஆமாம், அதை கரெக்டாக முன்னால் கேமரா இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் செட் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக போகிறார். உள்ளே போயிட்டு அவங்களோடு சேர்ந்து உணவு இருந்துறாரு.
அவங்களாம் கையில் அந்த கப்பைன்ற மாதிரி அந்த அந்த தொன்னை மாதிரி இருக்கும், அதை வச்சுக்கிட்டு அது ஏதோ கூழோன்னு சாப்பிட்றாங்க. அதுதான் அவங்களுடைய வழக்கமான. இவர் வந்து ஒரு சில்வர் தட்டில் வச்சுக்கிட்டு, அது எந்த ஏதோ ஹோட்டலு. ஆமாம், ஹோட்டல்லேருந்து வந்திருக்கு. இட்லி சாம்பார்லாம் வருது. நீங்கள் அவங்க வந்து கூழ் சாப்பிட்றாங்கன்னா அவங்களோட சேர்ந்து கூழ் சாப்பிட்டா தான். நான் என்ன சொல்கிறேன், உங்களால் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னா இந்த கூழை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனையாவது வச்சுக்கிட்டு ஒரு 2 வீடியோ 4 வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 10 ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு கேமராமேன்லாம் வெளியே போக சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் இட்லி சாப்பிடுங்களேன். செய்வன திருந்தச்சை அதையாவது செய்யலாம்ல. அது வெளியில் வந்து மாட்டிக்கிட்டார். அதே மாதிரி ஆதவர்ஜுன் அந்த பிரெட் ஜாமை கொண்டு வந்துட்டு இதுதான் வந்து விடுதியில் உள்ள தரத்தை செக் பண்ணுறது இதுதானா, நீங்கள் பிரெட் ஜாம் சாப்பிட்டுட்டு அவங்க இட்லி சாப்பிட்றது எப்படி தரம் செக் பண்ணுவீங்க இப்படின்னு விமர்சனங்கள் வருது. அப்போ இது ஒரு ரீல் சாட்சி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு. இன்னைக்கு காலைல கூட அந்த மருத்துவ வசதிக்காக வாகனங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதில் வந்து இவர் ஒரு புலையரக வண்டி இவரே ஓட்டிட்டு செக் பண்ணாராம் முதலமைச்சர். செக் பண்ணோன்னா இப்போ எல்லாமே அதான் பிரபலமாக பேசுகிறாங்க. முதலமைச்சரே பாருங்கள் வண்டியை வந்து செக் பண்ணி தான் வண்டியை தராரு. ஸோ எவ்வளவு சிறந்த முதலமைச்சர். இதுவரை எந்த முதலமைச்சராவது இது மாதிரி வந்து வாகனங்களை செக் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி காலையிலேருந்து போயிட்டுருக்குது. அது இல்லாமல் நேற்று ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்து அந்த வீடியோ எடுத்து போடுறாரு. அது முதல்வர் எதிர்க்கவே இல்லை, அவர் ஒன்றும் சொல்ல, அவரும் சீரியஸாக பேசிட்டு இருக்காரு இல்லையா, பேசியிருக்காரு. இதை கவனிக்கவே இல்லை. ஆமாம், அவர் இப்படி திரும்பி பார்த்து அவர் அதை எடுத்து போட்டார். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன அதுடைய அபாயம் என்னென்னா, அங்கே ஒரு பெண், யாரோ ஒரு பெண் அதிகாரி போல் இருக்குது, குரல் கேட்குது அந்த வீடியோவில். அவங்க வந்து வேற ஒரு அதிகாரி செய்த தவறுகளை சுட்டி காட்டி அங்கே இல்லை, அந்த தவறு செய்த அதிகாரி அந்த இடத்துல இல்லை. மேபி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி அவர் தப்பு பண்ணுறாரு, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, ஏதோ அவரை பற்றிய புகார்கள் இதை முதல்வர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த செல்ஃபி எடுக்கும்போது அந்த ரெக்கார்டிங் வெளியில் வருது. இது எவ்வளோ சென்சிட்டிவான மேட்டர். அந்த அதிகாரியும் ஒரு மூத்த ஒரு முதல்வரிடம் போய் சொல்கிறனா, பேசும் அதிகாரியும் பெண் அதிகாரியும் மூத்த அதிகாரியாக இருக்க வேண்டும். புகார் கூறப்படும் யார் மேல் புகார், அவரும் ஒரு முக்கியமான அதிகாரியாக இருக்க வேண்டும். இந்த மேட்டர் வெளியில் வருது. ஆனால் எதிரில் உட்கார்ந்துருக்கிற முதல்வருக்கு அது புரியல, அதை அவர் கவனிக்கலை. அது முதல்வரை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. முதல்வரை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு, மற்ற பிஏ, இவங்கெல்லாம் வந்து உதவியாளர்கள், இவங்கெல்லாம் அதை தடுக்கணும் செல்ஃபி எடுக்கிறத. அப்போ இந்த செல்ஃபி எடுக்கிறதும் இந்த சினிமா இந்த ஃபிலிம் காமிக்கிறதும் தான் வந்து ஆட்சின்னா, ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் சொன்னது சரி. பட் அந்த விஷயத்தில் வந்து அவர் விஜய்க்கும் மூத்தவர் இந்த ஸ்டண்ட் அடிக்கிறதுல. இந்த நரிக்குறவர்கள் வீட்டில் நடந்தது போனது வந்து கொரோனா வரும்போது, கொரோனா வீட்டுக்குள்ளே திடீரென்று அவர் உள்ளே எதிர்பாராமல் நுழைந்தார் ஷூட செருப்போட. அந்த சமயத்தில் சாதாரணமாக வீட்டில் செருப்பு போட்டு உள்ளே வரலாம் கூட செருப்பு அவுத்து வச்சுட்டு வருவான், அதெல்லாம் இருந்தது. அப்போ ஷூவோடு உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது எல்லோரையும் அங்கங்கே பாயில் உட்காந்துருக்காங்க. அதுவும் பாய் வந்து ரொம்ப கரெக்டாக அப்படியே ஒரு அளவு, இங்கேருந்து 2 அடி விட்டு இன்னொரு பாய், அதுலேருந்து வந்து 6 பேர் தனித்தனியாக பாயில் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட வழக்கமான கேள்விகள் கேட்குறாங்க. திடீரென்று உள்ளே நுழைஞ்சார் பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து ஒரு கேமரா ஆல்ரெடி நிற்கிது, அவர் நுழையும் போது அந்த பக்கத்தில் நிற்கும். அப்புறம் என்ன திடீர்னு இது இப்படி இதெல்லாம் செட்டப் தான்றது நல்லா தெரியுது. அந்த செட்டப் அவங்க பண்ணாங்கன்றதுனால தான் வந்து மக்கள் நம்பிக்கை இழந்து உங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க. இல்லை சார், இப்போது இப்படி எல்லாமே நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஆனால் பாசிட்டிவாக பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? பாசிட்டிவாக எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம அதை வந்து ஒதுக்கி விடுறது நியாயம் இல்லை. இப்போ 717 மதுக்கடைகளை மூடினார்கள்னு சொல்கிறாங்க. நம்ம அது தான் 500 சொச்சம் மூடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து கவலை நமக்கு என்னன்னால், ஒன்று இந்த ரீல்ஸ் போட்டு ஒரு மூதாட்டி காலையில் 9 மணிக்கே எடுத்துகிட்டு 12 மணிக்கு அப்புறம் அந்த கடை திறந்தது. இந்த ரீல்ஸ் எல்லாம் போடாமல் நீங்கள் உண்மையிலே என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் மக்களுக்கு வெளிச்சம் பிடித்து காட்டினால் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் 4 விஷயம் ரீல்ஸ் போட்டு அது போய் இது விளம்பரம், இது ஃபிலிம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு இமேஜ் டெவலப் ஆகிடுச்சுன்னா, உண்மையாகவே நீங்கள் செய்யும் 2 நல்ல காரியங்கள் வெளிச்சத்துக்கு வராமலே போயிடும். இல்லை மக்கள் நம்ப மாட்டார்கள், நம்பகத்தன்மையை இழந்து விடுவீர்கள். இதுதான் வந்து நம்ம சொல்கிறது. நீங்கள் அந்த வெறும் அந்த ஃபிலிம் அரசியலே வந்து ரீல்ஸ் அரசியலை மட்டுமே எடுத்து இருக்கீங்களே, இதுடைய பாதிப்பு வந்து எங்கே வரும்னா, உண்மையாகவே சில நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது
அது வந்து மக்கள் நம்ப முடியாமல் போயிடுவாங்க. இதில் வந்து மணல் கடத்தலுக்கு செட் ஆகிடுச்சு, பில்டர் அசோசியேஷன் வந்து பார்த்து பர்சன்டேஜ் செட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இபி கான்ட்ராக்டர்ஸ் வந்து பார்த்து செட் ஆகிடுச்சு. அப்புறம் நீங்கள் உண்மையாகவே அந்த செய்தி உண்மையாக இருந்தால் 1000 ரூபா ஒருத்தன் ஊழல் ஒரு அரசு ஊழியர் கேட்டால் கூட அதை நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா 1,00,000 ரூபா பறிச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 புகார் வரும். 1000 புகாருக்கும் 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா கொடுத்தா ஏற்கனவே 4,50 கோடி ரூபா 4,50 லட்சம் கோடி ரூபா தான் பட்ஜெட்டு. அதில் பாதி வந்து சம்பளம், பென்ஷன், வட்டி போயிடுது. மிச்சம் வந்து 14 இலவசங்களுக்கு பத்தாது, 33 இலவசங்கள் அறிவிச்சிருக்கீங்க, எப்படி வருவோம்லாம் வந்து கேள்வி இருக்கும்போது எந்த துறைக்குமே பணம் வராது. இப்படிப்பட்ட பொருளாதார சூழ்நிலையில் நீங்கள் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த 1000 ரூபா புகார் கொடுத்தா 1,00,000 ரூபான்னு அது உண்மையாக இருக்க வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோம், இருக்கக்கூடாது என்று. கட்டுப்படியாகாது, நடக்காது, கெட்ட பெயர் தான் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதில் திமுக சைட்லேருந்து வந்து இவர் சொல்லியிருக்காரு, திமுக பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. இவர் விஜயை பார்த்து சொல்கிறாரா இல்லை தன்னைத்தானே சொல்லிக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. திமுகவில் வந்து 36 பேர் கொண்ட ஒரு ஆய்வு குழு ஒன்று போட்டு தோல்விகளுக்கான காரணம் சாதாரணமாக இந்த இந்த பிளாட்ஃபார்த்தில் இருக்கிறான அவனை கூப்பிட்டு திமுக ஏன் தோத்துச்சுன்னா வரிசையாக ஒரு 4 காரணம் சொல்லுவான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதை, ஊழல் கடைசியில் தான் வரும். இருந்தால் கூட முதல்ல வந்து பெண்கள் பாதுகாப்பு, அடுத்தது கஞ்சா போதை, இப்படி வரிசையாக வரும். ரவுடிசம். இதுக்கு என்ன ஆய்வு? ஒரு ஆய்வு குழு போட்டு அதில் 36 பேர் ஏதாவது சும்மா அப்படியே வந்து இப்படி ஓட்டிகிட்டு இருந்தால் திமுக இங்கே என்ன நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குன்னா, அதிமுகவில் ஒரு பக்கமான பிளவு ஏற்பட்டு அது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. திமுக இப்போ கூட ஓரங்கட்டுப்பட்டு விட்டார், பெண் நிறுவனம் மூடப்பட்டு விட்டதுன்னு சொல்லும்போது மாப்பிள்ளை சபரீசன் சொல்லியிருக்காரு, நான் இன்னும் கடுமையாக உழைப்பேன், என்னுடைய பணிகளை தொடர்வேன். இது வரைக்கும் அவர் என்ன பணிகள் செஞ்சிருந்தாருங்கிறது தான் ஒரு பல சந்தேகம் சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு, விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்தது காரணம் அந்த பணிகள் தான். அந்த பணிகளை இன்னும் கடுமையாக தொடர்வேன் அப்படின்னா நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நான் இது வரைக்கும் செஞ்சதை விட இன்னும் நிறையா செய்வேன் அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டியது எதிர்கட்சிகளில் திமுகவே தான். திமுக, அதுவும் குறிப்பாக உதயநிதி அவர்கள் தான். ஏன்னா இப்போது ஏறத்தாழ உதயநிதி வந்து முன்னால் இருந்த நாளைக்கு எதிர்கட்சி தலைவர்னு ஒரு ப்ரமோஷனில் வந்திருக்காருல, கட்சிக்கு ஒரு பாதுகாவலருங்கிற ஒரு நிலையில் வந்திருக்காரு. கனிமொழி அவர்கள் வேறு வந்து கூட்டணியை நம்பாமல் கட்சியை பலப்படுத்த வேண்டும்னு சொல்கிறாங்க. மாநில அரசியலுக்கு வரவிடாத அந்த கோவத்தில் சொல்கிறாங்களா, வருத்தத்தில் ஒரு தோத்துட்டுமேங்கிற ஆதங்கத்தில் சொல்கிறாங்களான்னு. இதுதான் நம்ம வந்து ரீல்ஸ் அரசியல், ரியல் அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை தான் இருக்குது. சமீபத்தில் ஒரு செய்தி கூட அடிபடுது. அங்கங்கே அமித்ஷா அவர்களை, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சபரீசன் சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும், இந்த சந்திப்பு அநேகமாக வழக்கம் போல் ரகசிய சந்திப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் இந்த மீடியா சர்க்கிளில் உலகிட்டு இருக்கு. அப்படி சந்திப்பதானால் அது எதற்காக? ஏற்கனவே வந்து கலைஞர் திமுகன்னு ஒன்று தனியாக உடைய போகுது. திமுக கனிமொழி, டிஆர் பாலு இவர்கள்லாம். இப்போ சபரீசன் சற்று ஒதுக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. உதயநிதி ஒரு அப்பில் இருக்காருன்னு. அப்போது இதற்கு எதிராக இல்லை இதற்கு ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவோ, அதை எப்படி வேணால் எடுத்துங்க, கட்சியை உடைக்க போகிறாரா இல்லை வேறு என்ன மோட்டிவ் அப்படின்னு தெரியல. இது ஏன்னா அமித்ஷாவை சந்திக்கிறார் என்றாலே இந்த திமுகவின் கட்டமைப்பை பற்றி தாங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. இப்போ செந்தில் பாலாஜி மீது உள்ள வழக்குக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ அவங்கவுங்க போவாங்களே தவிர இனிமேல் சபரீசன் போவதற்கான வேலை இல்லை. அப்போது இந்த அமித்ஷாவை சந்திக்கும் சபரீசன் என்ப அந்த சந்திப்பு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும் ஒரு சேர நமக்கு கொடுக்கிறது. இதற்கு பின்னால் என்ன ரகசியம், என்ன மர்மம், இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, 6 மாதம்தான் இந்த ஆட்சி, 6 மாதம்தான் இந்த ஆட்சி. அரசியல்வாதிகளுமே
அந்த கூட்டணிக்கு, விஜய் கூட்டணிக்கு, தாவேகா கூட்டணிக்கு ஆட்சிக்கு ஆதரவு தரும் கட்சிகளே இது 6 மாதம்தான் இந்த ஆட்சின்னு பேச ஆரம்பித்தாங்கன்னா, அப்பொழுது மறுதேர்தல் என்பது மறுக்க முடியாததாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நிலைமை. அது 6 மாதத்தில் வருதா, 8 மாதத்தில் வருதா, இல்லை 4 மாதத்துலேயே வருமா? இப்போ அமைச்சர் கொடுக்கல அப்படின்னா அதிமுக குரூப்பு அப்படியே அது என்ன ஆகும்னு தெரியாது. இந்த திமுகலேருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் நாளைக்கு கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அப்போ திமுக இனிமேல் அவங்க கூப்பிட்டா கூட திரும்பி வர மாட்டாங்க. அமைச்சர் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஆமாம். இப்போ அந்த 4 கட்சிகளில் யார் கேட்குறாங்களோ அவங்கள திரும்பி வான்னு கூப்பிட்டா செட் ஆகிட்டாங்கன்னா திரும்பி வர மாட்டாங்கல்ல. ஆக திராவிடம் என்ற கட்சி, அந்த திராவிடம் மாறி ஒரு புது மாற்றம் என்ற வகையில் தான் விஜய் இப்போது விஜயுடைய கட்சி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் திராவிடமே பரவாயில்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு விஜய் கொண்டு போய் விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் நமது கவலையும் ஆதங்கமும். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.